இப்படி ஒரு மகனாய் பிறக்க வேண்டும் என்றால் இந்த மன்னனே சாரங்கள் செய்து என் அம்மா இந்த மண் சோரை உண்ணவள் பிள்ளைக்காக நான் பிறப்பதற்காக என்ன சீரும் சிறப்பாக வளர்த்து என்ன செய்தால் தெரியுமா என் தாயாராகி 5 வயது பருவமாகிவிட்டேன் நீங்க உண்மை. அப்போது எங்க அம்மா ஆகி நமக்கு பிள்ளை இல்லாத குழந்தை இவர்களை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து எங்க அம்மா என்ன செய்ய தெரியுமா எனக்கு 5 வயதில் எனக்கு 5 எல்லாம் பருவமாகிவிட்டார். இப்படி எல்லாம் மாலையிட்டு சிறு சிறப்பாக வளைத்து இந்நாட்டிலே இருக்கின்ற போது நான் என்ன நடந்தது தெரியுமா மந்திரி? அப்படி நான் திருமணம் முடித்திருக்கின்ற போது மாது என்று சொல்லக்கூடிய மாதாட்ட பார்ப்பதற்காக சென்றேன். அப்படி மாலையிட்டு சிறை வைத்து நான் மாதாட்டம் பார்க்க சென்ற மதுநாட்டம் பார்க்க எனக்கு போற தூரம் அவதி விட்டு அண்ணா அந்த நீ எங்கே போற? நான் எதுக்கு மயிர் போட்டு போறேன்? ஒரு தோழன் வேணும். அதனால அப்படி திருமணம் முடிந்து விட்டது. அம்மா காரமணி மத்தாலும் கேட்குது. அங்க உண்மை அங்க அடிக்க மத்தாலும் எங்க வயசு கேட்குதம்மா. நான் ஆட்டத்திற்கு போக வேண்டும் என்று எப்படிதான் நடக்கக்கூடிய ஆட்டங்கள் இப்படி தாயார் இடத்திலே கேட்க போது வேறடா மகனே கல்யாணம் முடியவில்லை, உனக்கு கங்கெல்லாம் கருத்தவில்லை மகனே, கொட்டை வந்து மூலத்தால் கொல்ல மூடுதாண்டவில்லை, ஊர வந்து உம கூட ஊரை விட்டு போகவில்லை, படையார சுட்ட சட்டி பாதி மணி போகடா கண்ணே அப்படி ஆட்டத்திற்கு போக வேண்டும் என்ற கண்ணே. நம்ம அரபு கண்ணனுக்கு ஆட்டம் காணும்
என் தாயாரா எத்திரி உரைத்தும் மாட்டம் தேவை என்னால் நான் இங்கே பார்த்தால் போகாது. எம்மா நான் மன்னவன் ஆயிடுச்சு கோயில செட்டியாரு எம்மா நம்ம மதுரை பார்த்தா இந்த கோயில் மன்னனுக்கு பெருமை அம்மா ஒரு கோட்டையார் ஆட்டம் பார்த்தால் இந்த கோயிலுக்கு பெருமை அப்படி என்று என் தாயார் இடத்தில் சொல்ல என் தாயாராய் வரணும் வேண்டாடா கண்ணே தென்மதுரை போறவர் திரும்பி வருவது யாரு அவ்வளவுதான் பொழைக்கிறதுல யாரு அவங்க யாரும் எந்த பேய் தரனாயோ அதனால அது எப்படியாவது தென்மதுரை தெரியுமா தேலடித்து மேல போடும் தேவடியா தென்மதுரை பாம்படித்து மேல போடும் பள்ளிக்கார தென்மதுரை கண்ணே அவர் காசு காணலடா கண்ணே ஒரு கணவனுக்கு ஆடுறார் என்று என் தாயாராக எத்தனை சொல்லி உரைத்தோம் கேளாமல் படிக்கு நான் ஆட்டம் பார்க்க போற எனக்கு ஆட்டம் பார்க்க அவ்வளவுதான் பொழைக்க மாட்டேன்